ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். சோ இந்த மாலையில நான் உங்களோட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷப்படுறேன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம இது மாதிரி கூடி ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சீஷத்துவத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரு அப்படின்றதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நேரம் நம்ம எடுத்துக்க போறது இல்ல, ஒரு காலவர் செய்தி தான் நம்ம எடுக்க போறோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம இதை பத்தி நம்ம பேச போறதுனால ஒரு டாபிக்கா நம்ம இதை குறித்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்காக நம்ம எந்த நேரத்தையும் காலத்தையும் ஊழியத்தையும் நம்ம செலவு செய்து நம்ம நிற்கும் போது, அது எதுவா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தா கூட கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கணும், வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கூடி நிக்கிறத கர்த்தர் ஒரு நாளும் மறந்து விட மாட்டாரு. ஏன் அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்துல அவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. மனுஷர்களுக்கு தான் மறக்கிறதுக்கான ஞாபகம் இருக்கு, ஆனா தேவன் அப்படி இல்லை. அதனால நீங்க நினைக்கலாம், என்னடா இது நம்ம போயிட்டு வந்து நம்ம 8 மணிக்கு மேல உட்காரமே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா தருவாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில தொடக்கமாக நான் தொடங்க விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன். யோவான் 14:2. அப்போ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி நான் உங்களுக்காக போய் என்ன பண்ண போறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போதே சொல்லிட்டாரு. அப்ப இப்போ நம்ம ஏன் கூடி இருக்கிறோம் தெரியுங்களா? இப்போ நம்ம எல்லாருமே கூடி எதுக்கு ஆராதிக்கிறோம், எதுக்கு ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும்படிக்கு இந்த பூமியில வாழறோம் அப்படின்னா, அவர் சொன்னார் பாருங்க, இந்த வீட்டுல நாம் எல்லாரும் போய் ஒரு நாள் வசிக்க போறோம். அல்லேலூயா. அப்படி நாம் போய் வசிப்பதற்காக தேவன் கிட்டத்தட்ட 2000 வருடமாக காத்து கொண்டிருக்கிறார் நமக்காக. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரு நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி நம்முடைய வருகைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடி அவருடைய சமூகத்துல நம்ம போக போறோமோ அன்னைக்குதான் அவர் பெரிய மகிழ்ச்சி அடைவார். எப்படி ஒரு மணவாளன் தன்னுடைய மணவாட்டிக்காக அவன் தன்னுடைய கல்யாண நாளை பிக்ஸ் பண்ணிட்டு என்னைக்கு கல்யாணம் நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானோ, அதே போல நம்முடைய மணவாளன் இந்த மணவாட்டியுடைய சபைக்காக அவர் 2000 வருடமாக காத்து கொண்டிருக்கிறார். அவர் அவர் இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா மணவாட்டி அதற்கான ஆயத்தமாகி அவருடைய வருகைக்கு அவங்களும் ஆயத்தமாகி போனாதான் மணவாளனுடைய வரத்திற்கான நேரத்தை நாம் புரிந்து கொண்டு அவரோடு போய் நம்மளும் சேர முடியும். அப்போ நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. மணவாளன் செய்ய வேண்டிய வேலையை மணவாளன் செய்து முடிச்சிட்டாரு. நம்மள அவருடைய ரத்தத்தினால சிந்தி அவர் நம்மை ரட்சிக்கும்படிக்கு ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணி அவர் தான் மணவாளன் என்பதற்காக அவர் 3ஆம் நாள்ல உயிர் தேர்ந்து நான் திரும்ப உங்களிடத்துல வருவேன், வந்து உங்களை அழைத்துக்கிட்டு போவேன்னு சொல்லி அவர் சொல்லி தன்னுடைய வாக்கு தத்தத்தை அவர் நிறைவு செய்து விட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். இப்போ நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே மணவாளன் வரும் வரைக்கும் நாம் அவருடைய மணவாளனுக்கு உகந்தவனாக நாம கற்புள்ளவர்களாக நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு என்னுடைய மணவாளனுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம், திட்டம், எல்லாமே நிச்சயம். எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே இந்த எண்ணமும் இந்த சிந்தனையும் நமக்கு இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சில நோக்கங்களும் சில கடமைகளும் நமக்கு இருக்கு. எப்படின்னா, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். மத்தேயு 4:19. அப்போ தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வசனம் சொன்னேன், அவரு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னாரு. ஆனா தன்னுடைய ஊழிய பயணத்துல முதல் தொடங்கும் போது அவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை
மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நானு ஆக்குவேன் சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவன் நம்மை அழைக்கிற அழைப்புல நாம் உறுதியா நின்று அவரோடு நம்ம போய் சேரணும் அப்படின்றதுதான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் நம்மளை எல்லாரையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியை தந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை புரிய வைத்து நீங்க ஞானஸ்தானத்துக்குள்ளார வந்து நீங்க பரிசுத்தமா ஆகி நீங்க கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிற பொழுதுதான் தேவனுடைய வருகைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அவரோட கூட நீங்க போய் சேர முடியும். அதனாலதான் அவர் ஆரம்பத்துல அவர் சொல்லும் போதே சொல்றாரு, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நான் உங்களை என்ன பண்ணுவேன், நான் மாற்றுவேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இயேசுடைய வழிய சீஷத்துவன்றது என்ன தெரியுங்களா? இயேசுடைய அடிச்சுவரை பின்பற்றி நம்ம நடப்பதுதான் சீஷத்துவம். நம்முடைய எஜமான் யாரு? இயேசு கிறிஸ்து தான். நம்மளுடைய போதகர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்போ என்னுடைய போதகருக்கும் என்னுடைய எஜமானையும் நான் பின்பற்றி நடந்தா மட்டும்தான் எஜமா வரும்போது தூர தேசத்துக்கு போயிருக்கிறவர் திரும்ப ஒரு நாள் வருவார். அப்படி வரும்போது அவரோடு நாம சேர்க்கப்பட முடியும். அதுக்காக தான் இப்ப இந்த ஆயத்தம் எல்லாமே, இப்ப நம்ம செய்கிற இந்த எல்லாமே அதுக்காக தான். நான் முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, எதுக்காக நம்ம ஜெபம் வைக்கிறோம், எதற்காக நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடுறோம், எதுக்காக நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். இப்போ நடுவுல எதுக்கு இந்த மாதிரி வேணா ஒரு பிரேக்கை நம்ம நடுவுல கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை, நான் இன்ட்ரோடக்ஷனா இதெல்லாம் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, நாம் இப்படி செய்து தேவனுடைய பரிசுத்தத்திற்குள்ளார போகும்போதுதான் தேவனுக்கு உகந்தவர்களாக நம்ம மாற முடியும். இல்லைன்னா நம்மளால மாற முடியாது. அவர் பரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 120 பேர் மேல் வீட்டறையில அவருக்காக காத்திருந்தாங்கல்ல. எதனால காத்திருந்தாங்க? அவரு போகும்போது சொல்லிட்டு போனாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நான் திரும்ப உங்களை கூட்டின்னு போவேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் சொல்லிட்டாரு, நீங்க மேல் வீட்டறையில போய் நீங்க காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவாரு, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாரு. சோ அதே போலதான் இப்போ நம்ம எதுக்குன்னா பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம அவருக்காக நம்ம என்ன பண்றோம், வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறோம். இது தேவனுடைய சித்தம். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய சித்தம். தேவன் நம்மை அவரிடத்துல சேர்ப்பதற்கு என்னை பின்பற்றுவான்னு சொன்ன போது அதை கீழ்ப்படிந்து பேதுருவும் அந்திரேயாவும் அவர் தங்களுடைய வலையை விட்டு தேவனுக்கு பின்னாடி போனாங்கன்னு நம்ம அந்த அதிகாரத்துல பார்க்க முடியும். இப்ப நீங்க வாசிச்சீங்களா மத்தேயு 4ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்துல நம்மளால பார்க்க முடியும். சோ அதே போல அழைப்பு நம்மை தேடி வருகிற பொழுது நாம தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை தேவன் அழைத்த போது தேவனுடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்தான்னு அந்த வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆபிரகாம் நான் தேசத்தை விட்டு தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து போனதுனாலதான் நாம் ஆபிரகாமை குறித்து இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய முதல் பொறுப்பு என்ன தெரியுங்களா? தேவன் நம்மை அழைக்கும் போது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருடைய சொல்லுக்கும் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். உங்களை தேவன் அழைச்சாரா, அந்த அழைப்புல நீங்க நிக்கணும். தேவன் உங்களை ஊழியத்தை கொடுத்தாரா, அந்த ஊழியத்தை உண்மை உத்தமா செய்யணும். தேவன் உங்களுக்கான பொறுப்பை கொடுத்தாரா, அது சபையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடா இருந்தாலும் சரி. சகோதரிகளுக்கு தங்களுடைய வீட்டிலேயே பெரிய பொறுப்பையும் ஊழியத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை எடுத்து கட்டுறதுடைய பொறுப்பு சகோதரிகளுக்கு தான் இருக்கு. அதை நல்வழிப்படுத்தி நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்டதான் இருக்கு. கணவன் எப்படி நடத்தணும், தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி ஆவிக்குரிய ரீதியில அவர்களை வளர்க்கணும், இது எல்லாத்துடைய பொறுப்பு அவர்கள் கையில இருப்பதுனால அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முதல்ல கீழ்ப்படியும் போதுதான் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியும். இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தேவன் உங்களுக்குள்ள வச்சு உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. பவுல் வரும்போது சொல்றாரு, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. எபேசியர் 4:1. இப்ப பவுல் அவங்க பேசும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் நீடிய சாந்தமும் பொறுமையுடையவர்களாய் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவராகி தாங்கின்னு அப்படியே கண்டினியூஷன் பண்றாரு. அப்போ
அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? அழைக்கப்பட்ட அழைப்புல ஒவ்வொருத்தனும் நிக்கணும். எப்படி நிக்கணும்? அதுக்கு அடுத்த வசனம் தான் அதெல்லாம் சொல்றாரு. நீங்க தாழ்மையா நடந்துக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் நீங்க அன்பு செலுத்தணும். அதெல்லாம் ஒரு அந்த அதுக்கான கட்டளைகளை, அதற்கான டிசிப்ளினை குறித்ததான காரியங்கள் எல்லாம் அவர் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ நான் இந்த விஷயத்துல சொல்ற முதல் பாயிண்ட் என்னன்னா, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நீங்கள் எல்லோருமே அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா நிக்கணும். கஷ்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலுமே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்ப ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு உதறி தள்ளி விட்டு போகாமல், இயேசு என்னை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்புல நான் கடைசி வரைக்கும் உறுதியா நிப்பேன்னு தேவனுக்காக வைராக்கி பாராட்டி நீங்க நிக்கணும். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வந்த காரியம். அல்லேலூயா. ரெண்டாவது அர்ப்பணிப்பு. இதுக்கு அடுத்த காரியம் அர்ப்பணிப்புனா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க தேவன் அழைத்த அழைப்புல உறுதியா நின்னுட்டீங்க. இந்த அழைப்புல நிக்கிறதுன்றது இந்த ஒரு நாளை பத்தி நான் பேசல. நீங்க மறைக்கிற வரைக்கும் தேவன் அழைத்த அழைப்புல நீங்க உறுதியா நின்னு எப்படி உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள போறீங்கன்றத பத்தி நான் பேசுறேன். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒவ்வொருவருமே தங்கள் அழைத்த அழைப்புல உங்களுடைய கடைசி வரைக்கும் நீங்க அதுல நிக்கணும். தேவன் அதை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, அந்த அழைப்புல நீங்க நிக்கணும் அப்படின்னா அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருக்கணும். எப்படி? சகிப்புத்தன்மை இருக்கணும், போராட்டத்தை போராடக்கூடியதான பொறுமை இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா, இப்போ ஆபிரகாமுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன போது, ஆபிரகாம தேவன் அழைத்த போதே அவர் கீழ்ப்படிந்து போனாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஆபிரகாம் இடத்துல 22வது அதிகாரம் வரும்போது அவர் சொல்றாரு, உன்னுடைய ஒரே மகனும் ஏகசூதனுமான ஈசாக்க நீ பலி கொடு அப்படின்னு சொன்ன போது, அதை செய்வதற்கு அவன் ஒப்பு கொடுத்து தன்னைத்தானே அர்ப்பணித்தான் நம்ம பாக்குறோம். ரொம்ப கஷ்டமான விஷயம். அவனுக்கு பிள்ளையே இல்லாம இருந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை பிறகுது. ஆனா அந்த மகனை ஜீவ பலியா நீ ஒப்பு கொடுன்னு சொல்லும் போது ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தான்னு நம்ம பாக்குறோம். அதே போலதான் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில நமக்கு அநேக நேரத்துல நம்மளை சரீரத்தை ஒடுக்குவதற்கு தேவன் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியா நீ ஒப்பு கொடுக்க வேண்டும்னு ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறிச்சு பேசுறாரு. நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ தேவனுடைய ஆராதனைன்றது என்ன? அநேக நேரத்துல ஆராதனைன்னா என்னன்னே தெரியல. நமக்கு என்னன்னா ஆராதனைன்றது இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை பேசுறோம் பாருங்க, இது கூட ஆராதனை தான். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ அவைகள் எல்லாமே ஆராதனை தான். பாட்டு பாடுறது ஆராதனை தான், ஸ்தோத்திர பலி ஆராதனை தான், கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கிறது ஆராதனை தான், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது ஆராதனை தான். நம்ம செய்கிற எல்லா காரியங்களுமே தேவனுக்காக செய்யற காரியங்கள், அவைகள் ஆராதனை தான். இன்னும் கூட நான் ஒரு படி மேல போய் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். எகிப்துல இவரு போய் கூப்பிடுறாருல, மோசே போய் பார்வோன் இடத்துல கூப்பிடுறாருல, பார்வோன் இடத்துல இந்த ஜனங்களை என்னிடத்துல அனுப்பிடுங்கன்னு கூப்பிடுறாருல. நான் இதோட இந்த செய்தி முடிக்க போறேன், காலவர ஆயிடுச்சு. இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடறேன். கூப்பிடும் போது எதற்காக அவன் கேட்பான், இந்த ஜனங்களை அனுப்பணும். அப்ப அவர் சொல்லுவாரு, அவர்கள் எனக்காக பண்டிகைகள் கொண்டாடும்படிக்கு ஆராதனை செய்யறதுக்கு அவங்களை நீங்க அனுப்ப வேண்டாம். ஆராதனை பண்றதுக்குன்னு அவர் கேக்குறாரு. ஆனா அதுல இன்னொரு விஷயத்த சொல்றாரு அவரு, கர்த்தருக்கு சித்தமானா நீங்க யாத்திராகமத்தை எடுத்து அந்த சம்பவத்தை போய் நீங்க படிச்சு பாருங்க. நான் அடுத்த செய்தியில இதை குறிச்சு நான் வளர்க்கிறேன் உங்களுக்கு. ஆராதனைக்குன்னு சொல்லி அவர் கூப்பிட்டுட்டு பண்டிகைகள் நாங்க கொண்டாடணும் எங்களுடைய கர்த்தருக்காக, அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க அனுப்புங்கன்னு தான் பார்வோன் இடத்துல பேசுறாரு. அப்போ பண்டிகைகள் கொண்டாடுறதே என்னதான் சொல்றாரு மோசே? ஆராதனைன்னு சொல்றாரு. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். யாத்திராகமம் 4:23. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய்,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். யாத்திராகமம் 5:1. அப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆராதனைன்றது பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஆராதனை தான். அப்ப சொல்லுது, நான் இப்ப சொன்னது போல பாட்டு பாடுறது ஆராதனை தான், நம்ம பேசுறது ஜெபம் பண்றது ஆராதனை தான், சோத்திர பலி ஆராதனை தான், பிரசங்கம் பண்றது ஆராதனை தான், எல்லாமே ஆராதனை தான். தேவனை குறித்து நீங்க எதெல்லாம் செய்றீர்களோ அவைகள் எல்லாமே ஆராதனை தான். சோ அப்ப நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, அர்ப்பணிப்பு மிக 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 அவசியம். எப்படி ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவன் தன்னுடைய மகனை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமா இருந்தாரோ, அதே போல தேவன் ஊழியத்திற்காகவும் தேவனுடைய சாட்சியாய் நிற்பதற்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் உங்க சமுதாயத்துல நீங்க வெளியில இருக்கிற காரியங்களுக்காகவும் நடக்கிற காரியங்கள், முதலாவது தேவன் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுத்து தேவனுக்காக நீங்க அர்ப்பணிக்கணும்னு ரோமர் 12:1 சொன்னது போல, நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒடுக்கி தேவனுக்காக பரிசுத்தமா நீங்க காத்து நிக்கணும். எப்ப வரைக்கும் நிக்கணும்? உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க நிக்கணும். சோ இததான் தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். சோ நான் என்னுடைய உரையை இந்த நாள்ல முடிக்கிறேன். நம்ம 2 விஷயத்தை குறிச்சு பார்த்திருக்கிறோம். தேவன், நான் திருப்பி அதை மட்டும் ரிப்பீட் பண்ணிடுறேன். தேவன் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்ற என் பின்னாடி வாங்கன்னு அழைச்சாரு. அழைத்தவர் உண்மை உள்ளவரு. அப்படி அழைக்கிறவரு உங்களை அழைச்சிருக்காரு. அன்னைக்கு யார் அழைச்சாரு? பேதுருவை அழைத்தவரு உங்களையும் அழைச்சிருக்காரு. பேதுருவே நான் இல்ல, புதிய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் நான் அங்கிருந்து தானே ஆரம்பிச்சேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பேசினேன் இல்லையா, சொல்றேன். அதனுடைய எக்ஸாம்பிளா தான் நான் ஆபிரகாம் காமிச்சேன். அதனுடைய எவிடன்ஸா நான் ஆபிரகாம் காமிச்சேன். சோ மத்தேயுல பேதுருவை அழைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வசனம் காமிச்சேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு. அப்போ தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். 2வது சொன்னேன், அவரு தன்னை அழைக்கிறவரா இருக்கிறாரு. எதனாலன்னா அவர் ஆயத்தம் பண்ண வீட்டுல நம்ம எல்லாருமே தங்கணும்ன்றதுக்காக. 3வது நான் சொல்றேன், அப்படி அழைச்சவரு உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. சோ அப்போ அழைச்சவர்கிட்ட அவருடைய ஆயத்தம் பண்ணப்பட்ட வீட்டுல நம்ம இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒண்ணு என்னன்னா, தேவன் அழைத்த அழைப்புல நம்ம உண்மையா இருக்கணும். அதுக்கு ஆபிரகாம் அழைத்த போது ஆபிரகாம் உண்மையா இருந்தான்னு சொன்னேன். 2வது, அதுக்காக உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். எப்படி ஈசாக்க அர்ப்பணிக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இருந்தது போல, நாமும் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமா இருந்து நம்மை பரிசுத்தமாக்கி தேவன் அழைத்த அழைப்புல நிற்பதற்கு நாம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதோட என்னுடைய வார்த்தையை நான் முடிச்சு கொள்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும்